ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு வச்சு குழி பணியாரம் செய்கிறத பார்க்கலாம். தோசை மாவு 1 கப்பு, மைதா 1 கப்பு, இஞ்சி பொடியாக நெருக்கிய சில்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தோசை மாவை சேர்த்துருங்க. அது கூட மைதா 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் அப்படியே சேர்க்க வேண்டியதாங்க. கொத்தமல்லி இருந்தால் பொடியாக நெருக்கி போட்டிருங்க, நல்லா இருக்கும். மைதா விரும்பாதவங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாங்க. நல்லா போட்டு ஒரு கரண்டியால் கலக்கிடுங்க. கடுகு தாளித்து கொட்டிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயை உறிஞ்சிரும், நல்லா இருக்காது. ஆனால் இட்லி மாவு பதத்தில் இந்த மாவு இருந்தால் சரியாக இருக்குங்க. மாவு மிஞ்சி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இதை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். அப்போ கரல் சூடாகட்டும். என்னோடய இரும்பு நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் டிஷ் ஒன்று பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போடுங்க. அதில் காரம் நிறைய வேணுங்கிறங்க, இன்னும் நிறையா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப்பு நல்லா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க. கடலைப்பருப்பு சிவப்பாகக்கூடாது. கடலைப்பருப்பு எண்ணெயில் வறுத்த வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனை வர வரைக்கும் பரட்டி விடுங்க. அப்போ கரல் சூடாயின்னு இருக்கு, எண்ணெய் சேர்த்துட்டேன்னா நல்லா பரட்டி விடுங்க. சிவப்பாகாமல் பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வாசனை வந்து அணைச்சிருங்க அடுப்பை. இப்போ நல்லா அணைச்சிட்டேன்னா இப்போ 1 கப்பு தண்ணி அதில் சேர்த்துருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சு வைங்க. இந்த கடலைப்பருப்புலாம் ஊறி வரும் நல்லா. அந்த டயத்தில் அதை தண்ணியை எறுத்துட்டு மிக்சியில் சேர்த்து உப்பு, பெருங்காயம், தேங்காய் வேணுங்கிறோம் தேங்காய் வச்சுக்கலாம். அந்த எறுத்து வச்ச தண்ணியே வச்சு சட்னியாக அரைச்சி கடுகு தாளித்து சர்வ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதில் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்புறம் அடுப்பை சின்னதை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு இந்த மாதிரி சேர்க்கணும். நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் ஒப்பிண்டு நல்லா வரும். எண்ணெய் குடிக்காதுங்க. சோப்பாக நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே அவ்வளோ ஹோல்ஸோடு வரும். ஈவினிங் டைத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. செய்து பாருங்கள். தேங்க்யூ.